அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றியினை உறுதி செய்திருவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுகவின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல கோவை குலுங்கட்டும், கொள்கை தேர்தல்கள் திறனெடுக என்ற ஒரு அழைப்பாக திமுகவினுடைய தொண்டர்களுக்கு முப்பெரும் விழா நடைபெறக்கூடிய கோயம்புத்தூர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்தில் முப்பெரும் விழா தான் திமுகவில் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில தற்பொழுது வரக்கூடிய 15ஆம் தேதி, அதாவது கோவை கொடிசியால ஜூன் 15ஆம் தேதி முப்பெரும் விழாவானது நடைபெறுகிறது. இதில் கட்சியுடைய வெற்றி, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை உள்ளிட்ட பல நிகழ்வுகள் கொண்டாட இருக்கின்றன. இந்த விழாவுக்கு கட்சியினுடைய முன்னோடிகள், தொண்டர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பானது கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் திரு மு.க.ஸ்டாலின் அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விழாவில் கட்சியில் பணியில் அயராது உழைத்த மூத்த நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வும் அதே போன்று பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. இதில் முக்கியமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுல முதல்வர் குறிப்பிடுவதாக 40க்கு 40 என்ற நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றது போல 2026 சட்டமன்ற தேர்தலிலும் 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றியினை உறுதி செய்திட ஜூன் 15 கோவை முப்பெரும் விழா நமக்கு ஊக்கமளிக்கும் இடமாக அமையட்டும். எனவே இதற்கு காணப்போகும் களங்கள் அனைத்திலும் கழகம் வெல்லட்டும் என்ற ஒரு அழைப்பாக கொடுத்திருக்கிறார். கோவை குலுங்கிட கொள்கை தேர்தல்களை திரண்டுக என்ற ஒரு அழைப்பாக இந்த கடிதத்தில் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த 3 ஆண்டு கால அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நேரடி பயன்களை தந்திருப்பதால் மக்களின் நம்பிக்கையாக திமுக மாறியிருப்பதாகவும், நம்பிக்கை மேலும் வலுப்பெறும் வகையில அரசின் சாதனை திட்டங்கள் தொடரும் என்ற ஒரு உத்தரவாதத்தையும் இந்த கடிதத்தின் மூலமாக தொண்டர்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சரியான முறையில் மக்களிடம் சென்று சேர்வதையும் நீண்டகால பயன்களை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் முதல்வர் இந்த கடிதத்தின் மூலமாக கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போன்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் கட்சியின் தலைவரான இந்தியா கூட்டணி 221 தொகுதிகளில் முன்னிலை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற வாரியான முன்னிலை விவரங்கள்ல மொத்தம் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திமுக கூட்டணி முன்னிலை வகித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 220க்கும் அதிகமான இடங்கள்ல இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறுவதற்கு உழைப்பதற்கு தயாராகுங்கள் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு கடிதமாகவும் ஒரு அழைப்பாகவும் மாநாட்டிற்கான ஒரு அழைப்பாகவும் முதல்வர் கடிதத்தை தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார்.